இது வந்து ஆன்மீகத்தில் அறியாத விஷயங்கள். இதில் சில கருத்துகள் கொஞ்சம் இருக்கு தாரேன். அதாவது நான் இப்போ இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், இப்போ இதில் வந்து இதில் இவர் வந்து ஒருத்தர் வந்து ரெண்டு ரெண்டு பேர் ஆகுறாங்க. ஒருத்தர் ரெண்டு ரெண்டு பேர் ஆகுறாங்க. ரெண்டு பேர்னு சொன்னால் அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி ஒன்று, இன்னொன்று அண்ணன் தம்பி, இன்னொன்று அண்ணன் தம்பி. அப்போ இதில் வந்து அப்போ அப்போ இதில் 6 பேர் வராங்க. 6 பேர்னு சொன்னால் இப்போ அண்ணன் தம்பி தான் எல்லாம். இப்போ எல்லாம் வந்து மொத்தம் வந்து அண்ணன் தம்பி என்று சொன்னால் இப்போ போற்றி என்ற சொல் ஒன்று வருது. இப்போ ஹிந்து வேதத்தில் போற்றி என்ற சொல் வந்தேன்னு சொன்னால் இது ஒரு மரியாதையான ஒரு சொல் ஒன்று தான் போற்றி என்ற சொல். அப்போ போற்றி என்ற சொல் வந்து இப்போ ஹிந்திலேயும் இருக்கு. ஹிந்தியில் வந்து இருக்கு ஒரு இப்போ அண்ணன் தம்பி. இப்போ தம்பிக்கு ஏதாவது சொன்னால் இப்போ அவர் இப்போ தம்பி சொல்லுவார் ஆஜி ஆஜி. அப்போ ஆஜி ஆஜி என்றுவார். அவர் அந்த மரியாதையான ஒரு சொல் ஒன்று தான் ஆஜி என்று சொல்கிறார். அப்போ இவர்டு வந்து ஜீசஸ் என்று வருது. ஜி ஆஜின்னு சொன்னால், ஜின்னு சொன்னால் அண்ணன், ஈன்னு சொன்னால் தம்பி. அப்போ ஈன்ற சொல் வந்து சிவனுக்கு உரியது. அப்போ சிவனுக்கு உரியது, ஈசனுக்கு உரியது. அப்போ ஈசன் என்ற சொல் வந்து ஈன்ற சொல். அங்கே வந்து நபி வருது. நபி வந்து நானா தம்பி, நானா வந்து அண்ணன், தம்பி வந்து தான் வருது. அப்போ இதில் வந்து 2 பேர் வருது. அதுக்கு பிறகு வந்து ஜேசு 2 பேர் வருது. அப்போ இதில் வந்து ஜட்ஜிக்கு 2 பேர் வருது. அதாவது மெஞ்ஞானம் விஞ்ஞானத்துக்கு அவர் வந்து வராரு. அப்போ இவர் என்ன எல்லாம் மொத்தம் சேர்த்து பார்த்தா 8 பேர் வருது. அப்போ 8 பேரில் 3 பேர் வந்து ஒதுங்குறாங்க. ஒருத்தர் வந்து 2 பேர் வேறு ஆகுறாங்க. அப்போ நானா தம்பின்றவர் வந்து வேறு ஆகுறாங்க. இப்போ நபி என்ற பேரில். அப்போ நபிக்கு வந்து சொல்கிறாங்க இப்போ பிறந்து இறக்கணும் என்று. அப்போ பிறந்து இறக்கணும்னு சொன்னால் இப்போ நரகம்னு சொன்னால் தாயோட கர்ப்பப்பையில் தான் இந்த துர்நாதம் வீசிடும். அப்போ நரகத்தில் பிறந்து மருக வந்து இதாகணும். மருக தவறுகள் செஞ்சால் இறந்து மருக பேரணும்னு சொல்கிறாங்க. சொல்ல உள்ள இவருக்கு அந்த நபிக்கு தெரியும். இப்போ ஜட்ஜும் இருக்கு, இப்போ எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ நபி சொல்கிறாரு எனக்கு நான் நரகத்துக்கு எனக்கு சொர்க்கம் தான் வேணுமென்று. அப்போ சொர்க்கம் வேணுமென்று சொன்னால் இவருக்கு வந்து சொல்கிறாங்க இவர்கிட்ட அந்த 28 எழுத்து. இவருக்கு அந்த 28 எழுத்து வந்து அந்த எழுத்துட பேர் வந்து வாய்மொழி. தமிழுக்கு வருது வந்து வாய்மொழி. வாய்மொழின்னு சொன்னால் வாயால் பேசுகிற இப்போ வார்த்தைகள். அதுக்கு என்ன சொல்கிற அந்த மீட்டிங் ஒன்று மாதிரி வச்சு இவங்க வந்து பேசுகிற வார்த்தைகள் தான் வாய்மொழி என்று. அப்போ இவர் எல்லாத்துக்கும் வந்து ஆமீன் என்று இவர் வந்து சத்தியம் பண்ணுறாரு. சத்தியம் பண்ணி போட்டு சொல்கிறாரு சரி நான் இப்போ சொர்க்கத்துக்கு மட்டும்தான் போவேன், நரகம் எனக்கு வேணாண்டு. அதாவது இவர் கேட்குற வந்து அடுத்த பிறவி எனக்கு தேவையில்லை, அடுத்த பிறவி எனக்கு வேணாம், மருகா செத்து நான் பிறக்க மாட்டேன், அடுத்த பிறவி எனக்கு வேணாம், சாகா வரம் தான் எனக்கு வேணும். அப்போ இவருக்கு அந்த சாகா வரம் இவருக்கு வந்து கிடைக்கிது.
கிடைக்குது எப்படின்னு கேட்டால், அப்போ எல்லாத்தையும் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஆண் பாதி பெண் பாதி ஆகணும். ஆண் பாதி பெண் பாதி ஆகுறதுன்னு சொன்னால் ஆப்ரேஷன் செஞ்சே ஆகணும். அப்போ இவர் கேட்குறாரு வந்து மற்ற 3 பேரும் வந்து அந்த அந்த பிறந்து மறுகா இறந்து மறுகா அடுத்த பிறகு எடுக்கணும். இவருக்கு மட்டும் வந்து அடுத்த பிறவி இல்லை, சாகாபரம். அப்போ சாகாபரம் எடுக்கிறதுனால இவர் சொல்கிறாரு வந்து எனக்கு நெத்திக்கண்ணும் வேணான்னு சொல்கிறாரு. அப்போ நெத்திக்கண் வேணாண்டு இவர் சொல்லக்குள்ள அப்போ இவங்க அந்த ஆப்ரேஷன் செய்யக்குள்ள, இப்போ உதாரணத்துக்கு இப்போ சொன்னால், இப்போ அண்ணன் தம்பி வருது வந்து எப்படின்னு கேட்டால், குழந்தை வந்து தாயோட கர்ப்பப்பையிலேருந்து பிறந்த உடனே தொப்புள் கொடியை அறுக்கிறாங்க. தொப்புள் கொடியை அறுத்த நாள்ல இருந்து அடுத்த நாள் தான் ஒரு நாள் வருது. அப்போ தொப்புள் கொடி அறுத்த நேரத்துலேருந்து சைவர் வருது. அப்போ ஒரு நாள் முழுக்க சைவர், அடுத்த நாள் தான் ஒரு நாள் வருது. அப்போ 1ஆம் நம்பர் வந்து கிருஷ்ணன் எடுக்குது, சைவரை வந்து முருகன் எடுக்குது. முருகன் எடுக்குது சைவரை, கிருஷ்ணன் வந்து 1ஆம் நம்பரை எடுக்குது. அப்போ 1லேருந்து 2 2 3 4 5ன்னு அப்படி வந்து கிருஷ்ணன் வந்து வருது. அதாவது சூரிய குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வராரு, அதே போல் வந்து நட்சத்திர குடும்பத்தில் வந்து ஒருத்தர் வராரு. இதுக்கு நான் சொல்கிறாங்க வந்து தாயும் தகப்பனும் உலகம். அவ நட்சத்திர குடும்பம் வந்து மாதா பிதா குரு தெய்வம், மண்லோகம் வந்து நம சிவாய. அப்போ இதில் தான் வந்து அந்த மண்லோகத்தில் 5, நட்சத்திர குடும்பத்தில் 4, சூரிய குடும்பத்தில் 1, இதில் தான் அந்த கணக்கு வந்து எடுக்கிறாங்க. கணக்கு எடுக்கிற எப்படின்னு கேட்டால், இவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணக்குள்ள இப்போ 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 ஆப்ரேஷன் செய்யக்குள்ள இப்போ இதில் என்ன நடக்குது, ஆண் பாதி பெண் பாதி ஆகும். ஆண் பாதி பெண் பாதி ஆகுறதுன்னா இது வெற்றி ஆகும். அப்போ உள்ளுக்கு இருந்து வந்து ஆப்ரேஷன் ஒன்று செய்கிறாங்க, நேர்கோட்டில் வரைஞ்சி இப்படி ஒன்று வந்து காதுக்கு நேராக வந்து எடுக்கிறாங்க. காதுக்கு நேராக ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. அப்போ இந்த கோட்டுக்குள்ளே கழுத்து கீழே தான் வந்து இந்த தலைக்கு கீழே தான் வந்து முதுகெலும்பு கடைச்சி இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. மற்ற வந்து கடைச்சி வந்து முதுகெலும்பு மூலாதாரத்தில் இருக்குது. அப்போ இவ்வளவு தான் மிச்சம். இந்த இடத்தோட முடியுது. என்னன்னு கேட்டால், இப்போ இந்த பகுதி மட்டும்தான் இதோட தான் வந்து இவருக்கு வந்து நபி என்றவருக்கு வந்து வருது. நபி வந்து ஈன்னு சொன்ன ஈசன். அப்போ இவருக்கு வந்து இதோட தன் வந்து வருது. அப்போ இது அவ்வளோ வந்து இருட்டாக இருக்கு. அப்போ இது இவர் வந்து வேணான்றாரு. அதாவது இது இவர் கிடைச்சா சொர்க்கம் இல்லை. அப்போ இது கிடைக்காம இருக்கிறதுக்கு இப்படியும் 5 பேர் வைக்கிறாங்க. 5 பேர் வச்சிட்டேன்னு சொன்னால், வலது பக்கம் வந்து கருப்புசாமி, இடது பக்கம் வந்து பைரவர், இடது பக்கம் பைரவர், வலது பக்கம் கருப்புசாமி. அதே போல் 3 பேர் வந்து அப்போ என்னையாக சொல்கிற அந்த 3 பேர் வந்து இதில் வந்து வராங்க. அந்த பிரம்மா விஷ்ணு கிருஷ்ணா, அப்படி அந்த 3 பேர் நடுவில் இருக்கிறாங்க. தொங்கலில் வந்து இடது பக்கம் வந்து பைரவர் வருது, வலது பக்கம் வந்து கருப்புசாமி வருது. அதுதான் அந்த கருப்புசாமிக்கு வந்து அந்த அந்த முண்டம் இல்லாத கருப்புசாமியும் இருக்குது. அப்போ சங்கிலி கருப்புசாமியும் இருக்குது, நொண்டி கருப்பனும் இருக்குது. அப்போ கருப்புசாமியில் வந்து அத்தனை கருப்புசாமியும் இதில் இருக்குது. அது முண்டத்தோடு இருக்கிற கருப்புசாமியும் இருக்குது. அப்போ இவர் வந்து அந்த முண்டம் நம்மளுக்கு தேவையில்லைன்றாங்க. முண்டம் தேவையில்லாட்டி அப்போ இவங்களுக்கு வந்து மூலாதாரத்துலேருந்து இது மட்டும்தான் வேலை செய்யுது.
அது வேலை செய்கிற காரணம் என்னன்னு கேட்டால், இவங்க 5 நேரம் வந்து பள்ளிவாசலுக்கு போகிறாங்க. விடிய காலையில் எழுப்பி இவங்க வந்து தொழுகிறாங்க. தொழுவக்குள்ளே வந்து முதுகெலும்பு வந்து வேலை செய்து மூலாதாரத்திலிருந்து இவங்களுக்கு வேலை செய்யுது. வேலை செய்து இவங்களோட எழுத்தும் வந்து பின் முன்னால் இருந்து தான் பின்னுக்கு வருது. அதாவது இவங்க அந்த முன்னாலேருந்து பின்னுக்கு வர சுற்றி இவங்களோட எழுத்து வந்து வைப்ரேஷன் கூட. ஒருத்தருக்கும் இல்லாத வைப்ரேஷன் தான் இவங்களுக்கு இருக்குது. அப்போ இவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் இருக்கிறனால இப்போ இது அப்படியே வந்து இது வவுறு வந்து கடல் தண்ணி இருக்குது. அதாவது தண்ணி, அங்கே உப்பு, எண்ணெய் இதெல்லாம் வந்து இந்த தண்ணி வந்து வகுத்தில் இருக்கிற தண்ணி எந்த நேரம் கொதிச்சு கொண்டு இருக்குது. கொதிச்சு கொண்டு இருக்கக்குள்ளே இந்த ஆவி பட்டோடனே கொழுப்பு எல்லாம் வந்து கரையுது. கரைஞ்சோடனே இந்த கருப்பாக இருக்கிற இடம் வந்து வெளிச்சமாக அப்படி வரும். வெளிச்சமாக வரக்குள்ள அப்போ உடம்பு எல்லாம் வந்து தங்கம் மாதிரி இவங்களோட வந்து மினுங்கும். இவங்களுக்கு வந்து அந்த என்ன இவங்க வந்து அந்த அதுக்கு என்ன சொல்கிற அந்த அன்பு என்ற சொல் வந்து கூடியாக வருது. அன்பு என்று சொல்கிறது இறக்க பாசம் வந்து கூடியாக வருது இவங்களுக்கு. யான் சரி போயிட்டு அவங்களோட கஷ்டத்தை சொன்னால் இவங்களோட கண்ணில் இருந்து தண்ணி வரும். அவ்வளோ வந்து வைப்ரேஷனான இது தான் இவங்களுக்கு வந்து இருக்குது. அப்போ இதில் வந்து கொழுப்பு எல்லாம் வந்து கரைஞ்சி இவங்களுக்கு இதோட வந்து இந்த பாம்பு வந்து இங்கேருந்து மேலே ஏறும். மேலே ஏறக்குள்ளே இவங்களுக்கு வந்து அந்த பல்பு மாதிரி பத்தும். அதோடு இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு அந்த பாட்டு ஒன்று இருக்கு. இப்போ திருமூலர் எழுதியிருக்கிறாரு, கிளரண்டம் மேலாடன்னு. கிளரண்டம் மேலாடன்னு சொன்னால் இப்போ 6 சக்கரை தான் இருக்குது. இப்போ 6 சக்கரை எடுக்கிற இடத்துல இவன் வந்து அந்த அதுதான் உங்களுக்கு வந்து பண்டி அரைச்சி சாப்பிட வேணான்னு இருக்குது. அதாவது வாழை என்ற வந்து வராக அவதாரம் எடுக்கிறார். வாழை என்ற வந்து வராக அவதாரம் எடுத்து அவன் வந்து துருவ ஏற்றுற மேலே ஏற்றினோடனே பல்புன்னு பார்த்தோம். அதுதான் அந்த திருமூலர் சொல்கிறார் வந்து கிளரண்டம் மேலாட காளியோடாட கனகாசலத்தாட சூழியோடாட சூகலையத்தை ஆளு. அப்போ இந்த இடத்துக்கு வரக்குள்ள இவங்களுக்கு பல்புன்னு பார்த்தோம். பல்புன்னு பார்த்தினோடனே அப்போ துப்புள் கொடியை இப்போ இவங்களோட அந்த சிக்கனை பிடிச்சேன் 10 பாட்டு இருக்குது. அது சாகா வரம். அப்போ சிக்கனை பிடிச்சேன்னு இவங்களுக்கு 7 இவங்களுக்கு சொந்தம். அதே மாதிரி மலசலம் சிறுநீர். அப்போ 9 10 வந்து தொப்புள் கொடியில் நம்ம அந்த சின்ன வயசில் முடிச்சு கடைசியில் வந்து இந்த முடிச்சு வந்து அவுந்தோடனே இவங்களுக்கு வந்து சாகா வரம் கிடைக்கிது. அப்போ சிக்கன்னு பிடிச்சேன்னு சொன்னால் இந்த பாட்டு 10 பாட்டு இவங்களுக்கு. அப்போ இதில் வந்து சொல்கிறாங்கன்னு கேட்டால் இப்போ இவங்க வந்து அந்த இவங்களோட உடம்பு வந்து அந்த மினுங்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த சாகா வரம் கிடைச்சனால இவங்களுக்கு வந்து அந்த தங்கங்கள் செய்யலாம். அதே மாதிரி காசு செய்யலாம். அதே மாதிரி வந்து சித்த மருத்துவம் எல்லாம் செய்து இவங்க சாகா வரம் பெற்று இவங்க இருக்கிறனால மற்றவங்களை எல்லாத்தையும் கவனிக்கிற வந்து இந்த 28 எழுத்து உள்ளவங்க நபி. அப்போ இந்த இடத்துல வந்து அந்த இருட்டாக இருக்கிற அந்த வெட்டி ஒட்டினால இவங்களுக்கு அந்த மருத்துவம் செய்கிற வந்து தம்பிக்கு மருத்துவம் செய்கிற அண்ணன். நான் இப்போ தம்பிக்கு மருத்துவம் செய்கிற வந்து நானாக தான் மருத்துவம் செய்கிற. இப்போ தம்பிக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. தம்பிக்கு மருத்துவம் செய்கிற சித்த மருத்துவம் செய்கிறாரு. இவங்க வந்து மற்றவங்க வந்து அந்த வெட்டி குடஞ்சி மருத்துவம் செய்கிறவங்க இவங்க வந்து சித்த மருத்துவம், அதாவது எல்லைக்குள்ள வெட்டி இவங்க வந்து மருத்துவம் செய்கிறார். அப்போ இதில் இந்த வேதங்களை வந்து நல்லா கவனிச்சு கண்டுன்னா இவங்களோட அந்த
எழுத்து ஒருத்தருக்கும் இல்லாத எழுத்து சரியான பவர் கூட. இந்த இது அதிர்வுகள் காண 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 இங்கேருந்து வந்து ஆவி, சூடான ஆவி வந்து மேலே போன திருப்பாடு இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சி வந்து கீழே விழுந்த திருப்பாடு இங்கே வந்து வெளிச்சம் வருது. இவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு நெத்திக்கண்ணும் மேனான்றாங்க. நெத்திக்கண்ணும் மேனான்ல இது அவ்வளோ வந்து கருப்பாக இருக்கு. அப்போ கருப்பு அப்போ இவங்களோட உடம்பு வந்து மினுங்கும். மினுங்கும்ல தங்கம் மாதிரி மினுங்கும். அவ்வளோ அந்த எழுத்து வந்து பவர் கூட. இந்த எழுத்தில் வந்து மற்ற வந்து தாரன், மற்ற வந்து மிச்சம் இருக்கு, மற்ற 4 பெண்கள் என்று இருக்கு, நிறைய இருக்கு. நான் அடுத்து எழுதாறேன். நீங்கள் அந்த குர்ஆன் எடுத்து பாருங்கள், அப்போ இதில் இருக்கும். அதே மாதிரி இப்போ மோமட்டுன்ற சொல் வந்து இப்போ பைபிளில் இருக்காது. எழுதுன மோமட்டுன்ற சொல் உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை மறந்துட்டீங்க. எத்தனை 7000 8000 வருஷம் இப்போ கடந்தனால இப்போ மறந்து வாழ்கிறனால இப்போ 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 அப்படியெல்லாம் செய்ய இயலாது. இப்போ இப்போ அப்படி தான் இப்போ சொல்கிறது. இப்போ இயற்கை இப்போ என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நம்ம அந்த பிறவி எடுத்த நம்ம அதே மாதிரி நேர்மையாக வாழணும்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மண்ணில் எவ்வளவு காலம் இருந்தாலும் வாழலாம் என்று தான் இயற்கை சொல்லுது. அப்போ சொல்கிறதே தான் நான் சொல்கிறேன். இப்போ தேடி பாருங்கள், இருக்கும். இருந்தால் அதே மாதிரி கடைபிடிச்சிக்குவோங்க. சொர்க்கம்தான், எந்த மாற்றமும் இல்லை. நம்மளோட உடம்பை நம்ம தான் பாதுகாக்கணும். இன்னொருத்தருக்கு நம்மளோட உடம்பை பாதுகாக்க இயலாது. ஏண்ட உடம்பை நான் தான் பாதுகாக்கணும். அப்படி தான் இதில் வந்து வருது. அப்போ இன்னொருத்தர்கிட்ட இப்போ புறத்தியாண்ட உடம்பை எனக்கு வந்து ஆதரிக்க இயலாது. அப்போ ஏண்ட உடம்பை ஆதரித்தாதான் எனக்கு நல்லம். இன்னொருத்தரோட உடம்பு ஆதரிக்க இயலாது. அப்படி தான் வருது. அப்போ இதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இவங்க வந்து அந்த தனியாக தான் இது நிறைய வந்து விஷயங்கள் இருக்குது. நான் அடுத்து தாரேன். நன்றி, வணக்கம்.